மண்மலர். அத்தியாயம் 22. அருவிக்கரை கூடாரம். அன்று மாலை நேரத்தில் உதயபூர் அதன் வறுமையிலும் அற்புதமாக காட்சியளித்தது. மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட முகலாயர் படையெடுப்புகளால் பாழ்பட்டு இடிந்து நின்ற மாளிகைகளில் அதிக விளக்குகள் எரியாவிட்டாலும் ராணா வேண்டுமென்றே நிர்மாணித்திருந்த குடிசைகளில் உள்ளும் புறமும் ஏற்றப்பட்ட சின்னஞ்சிறு விளக்குகள் பெரிதாக பளிச்சிட்டு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற மூதுரைக்கு அத்தாட்சியாக விளங்கியது உதயபூர். எத்தனை ஏழ்மையிலும் உதயபூர் ராஜபுத்திரர்களின் உக்கிரமோ வீரமோ குறையவில்லை என்பதை அறிவுறுத்தும் வகையில் தூரத்தே இருந்த உதயசாகரத்தின் அலைகள் மாலையில் பெரிதாக வந்த காற்றினால் உந்தப்பட்டு பேரிரைச்சலை கிளப்பின. அந்த இரைச்சலுடன் போட்டி போடும் நோக்கத்துடன் ஆராவளி மலைத்தொடரின் அந்த பகுதியில் பெரிய மரங்கள் உஸ் உஸ் என்று பெரிதாக காற்றை கிளப்பி ஊவென்று பயங்கரமாக ஊதவும் முற்பட்டன. இப்படி பெருங்காற்று அடித்த விந்தையையும் குடிசை விளக்குகள் காட்டிய கண் சிமிட்டலையும் பாழடைந்தும் பாழடையாமலும் இருந்த மாளிகைகள் பேய்களைப் போல் நின்று இருந்த கடும் தோரணையையும் பார்த்து கொண்டே அந்த ராஜ வீதியின் ஓரத்துக்கு நடந்த ரவிச்சந்த் மலையின் பாறையொன்றில் ஏறி சில வினாடிகள் நின்றான். சற்று எட்ட இருந்த ஆயுத வண்டிகளையும் கவனித்தான். அவற்றில் இருந்த எல்லா ஆயுதங்களுமே அகற்றப்பட்டிருந்ததையும் வண்டிகள் இழுத்து வந்த கோவேறு கழுதைகள் சிறிது தூரத்தில் சேர்த்து நிறுத்தி வைக்கப்பட்டு அவற்றுக்கு ராணாவின் பணியாட்கள் தீனி வைத்து உடல்களையும் கால்களையும் வருடி கொண்டிருந்ததையும் பார்த்து ராணா பார்ப்பதற்கு தான் முரடரே தவிர அவருடைய இதயத்தில் ஜீவகாருண்யம் பூரணமாக இருப்பதையும் புரிந்து கொண்டான். மெல்ல மாலை மறைந்து இருளும் கவிய தொடங்கிய நேரத்தில் இரு புறவிகளுடன் வந்த சம்பக், இதோ தங்கள் சந்தரையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல முற்பட்டவள் சட்டென்று பேச்சை மாற்றி, என்ன அத்தனை உன்னிப்பாக ராஜ வீதிகளை கவனிக்கிறீர்கள் என்று வினவினாள் ரவிச்சந்தை நோக்கி. ரவிச்சந்த் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் உதயபூரின் வீதிகளையும் கோவேறு கழுதைகளையும் நோக்கிக் கொண்டே இருந்தன. அவன் பதில் சொன்ன போது அவன் சொற்களில் துயரம் ஒலித்தது. சம்பக், நான் ராஜவீதியை மட்டும் கவனிக்கவில்லை. இந்த பாறையில் ஏறிப்பார், உதயபூர் முழுவதுமே தெரிகிறது என்றான். சம்பக் அவனையும் நோக்கி உயரமாய் இருந்த பாறையையும் நோக்கினாள். பிறகு தனது கையில் இருந்த புறவிகளின் கடிவாள கயிறுகளை புறவிகளின் முதுகுகள் மீது எறிந்துவிட்டு அந்த பாறை மீது ஏறி அவனுடன் சேர்ந்து நின்றாள். அவன் கையொன்று அவள் தோளை வளைத்து தன்னுடன் இணைத்து கொண்டது. சம்பக், உதயபூரின் நிலையை பார். ஒரு காலத்தில் மிக பிரசித்தி பெற்ற நகர் இது. ராணா பிரதாப்பின் தந்தை ராணா உதயசிம்மனால் சிறப்பாக திரும்பவும் நிர்மாணிக்கப்பட்டது. சற்று தூரத்தில் உதயசாகர ஏரி பெரிய சமுத்திரம் போல் தெரிகிறது. ஆனால் இத்தனை இருந்தும் இதன் ராஜ வீதி பழுதுபட்டிருக்கிறது. அதை அடுத்தடுத்து இருக்கும் மற்ற வீதிகளின் நிலையும் சீரழிந்து கிடக்கின்றன. ஆனால் ராணா பிரதாப் அந்த ராஜவீதி மாளிகைகள், வணிக தெரு, வணிக கிடங்குகள் ஆகிய எதையுமே சீர்படுத்தவில்லை. அவற்றை அடுத்து குடிசைகளை கட்டியிருக்கிறார். பழைய மாளிகைகளில் விளக்குகள் இல்லை. இந்த குடிசைகளில் விளக்குகள் மின்னுகின்றன. இதற்கு காரணம் புரியவில்லை எனக்கு என்றான். சம்பக்கின் மலர்ந்த தாமரை வதனம் துன்பத்தால் சுருங்கி மீண்டும் மொட்டாயிற்று. அதை பார்த்து வினவினான் ரவிச்சந்த், சம்பக், தாமரை குவிந்து விட்டதே என்று. இயற்கை என்றாள் சம்பக். எது இயற்கை? ரவிச்சந்த் வியப்புடன் வினவினான். மாலை நேரத்தில் தாமரை குவிந்து மொட்டாவது என்று அவள் பெருமூச்சு விட்டாள். உன் துன்பத்திற்கு காரணம் என்று வினவினான் ரவிச்சந்த். உங்கள் சொற்கள். இப்பொழுது இந்த மாநகரை பார்க்கும்போது எனக்கு வேதனையாய் இருக்கிறது. இந்த ராஜவீதி மாளிகைகளும் அதோ எட்ட தெரியும் அரண்மனையும் ஒரு காலத்தில் சிற்பத்தின் லட்சியமாக இருந்ததாக கேள்வி. வணிக வீதி மாளிகைகளில் முத்தும் ரத்தினமும் கொழிக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த ராஜபுதனம் செயலிழந்தது படாடோபத்தாலும் சுகந்தத்தாலும் என்று ராணா பிரதாப் நினைக்கிறார்.
பட்டாக்கத்தியை பிடிக்க லாயக்கில்லை என்று நினைக்கிறார். சுக வாழ்வை நினைக்கிறவனிடமிருந்து சுதந்திரம் பறிப்போவது சுலபம் என்று நினைக்கிறார். கஷ்டத்திலும் அதனால் உண்டாகும் தியாகத்திலும் தான் சுதந்திரம் பெறப்படுகிறது, நிலைத்து நிற்கிறது என்பது ராணா பிரதாப்பின் சித்தாந்தம். ஆகையால் இந்த நகரத்தில் உள்ள யாரும் மாளிகைகளை உபயோகப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். குடிசைகளை கட்டி வாழ வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். பொன் வைரம் எதுவும் கூடாதென்று திட்டமாக உத்தரவிருக்கிறது. இரவும் பகலும் வீரர்கள் சண்டை பயிற்சி செய்கிறார்கள். குடிசை தரையில் படுக்கிறார்கள். உணவுக்கும் விதி இருக்கிறது. சத்தான உரமளிக்கக்கூடிய உணவை உண்ண உத்தரவிருக்கிறது. சதை போடும் படாடோப உணவோ அனுமதிக்கப்படுவதில்லை. உதயபூரை ஒரு இராணுவ முகாமாக ஆக்கியிருக்கிறார் ராணா என்று விளக்கினாள் சம்பக். ரவிச்சந்த் தொடர்ந்து அந்த நகரை நோக்கினான். சம்பக், இதிலும் ஒரு அழகு இருக்கிறது. குடிசை விளக்குகளே அலங்காரமாகத்தான் இருக்கிறது. எதிரி வண்டிகளை இழுத்து வந்த கோவேறு கழுதைகளுக்கு உபச்சாரம் பலமாக நடக்கிறது என்று அவற்றுக்கு தீனி வைத்துக் கொண்டிருந்த வீரர்களை காட்டினான். வண்டிகளும் அதை இழுக்கும் மிருகங்களும் நமக்கு எதிரிகள் அல்ல. நம்மிடம் சிக்கிய பின்பு அவை நம்மை சேர்ந்தவை. இது ராணாவின் கருத்து என்றாள் சம்பக். சிறைப்பிடிக்கப்படும் எதிரி வீரர்கள்? ரவிச்சந்த் விஷமமாக கேட்டான். அவர்கள் எதிரிகள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். மனிதன் சிந்திக்கிறான். அவன் சிந்தனையில் எப்போதும் கெடுதல் இருக்கும். நம்மிடம் சிக்கும் விலங்குகள் சிந்திப்பதில்லை என்று ராணாவின் சித்தாந்தத்தை எடுத்து சொன்னால் சம்பக். ரவிச்சந்த் லேசாக நகைத்தான். தவறு சம்பக். எனது சந்தர் இருக்கிறதே, அது மனிதர்களை விட சிந்திக்க வல்லது. ஆனால் ஒருவனிடம்தான் அடங்கும் என்று சுட்டிக்காட்டினான் ரவிச்சந்த். நீங்களும் உங்கள் சந்தரும் சகலத்துக்கும் விளக்கு என்றாள் சம்பக். எப்படி? உங்கள் சம்பக்கை நீங்கள் நம்புகிறீர்கள். ராணா உங்களை நம்புகிறார். இல்லாவிட்டால் என்னை உங்களுடன் தனியாக அனுப்புவாரா? உன்னை என்னுடன் அனுப்புவது எனக்கு அனுகூலம் என்று ராணா நினைக்கிறாரா? ஆம். எப்படி? உங்களுக்கு சமயத்தில் கை கொடுப்பேன். அது திருமணத்தின் போது. இப்பொழுது நாம் செல்லும் இடம் திருமண மண்டபம் அல்ல. வேறு எது? அவள் சிறிது நிதானித்துவிட்டு பதில் சொன்னாள். அதை கேட்ட ரவிச்சந்த் அதிர்ச்சி அடைந்தான். நாம் முதலில் சந்தித்தோமே, அந்த இடம் நினைவிருக்கிறதா என்று வினவினாள் சம்பக். அதை எப்படி மறக்க முடியும்? உன்னையும் பிரதாப் ராணாவையும் சந்தித்த இடமல்லவா அது என்று பதிலை கேள்வியாக கொடுத்தான் ரவிச்சந்த். ஆமாம், அது ராணாவுக்கு மிகவும் பிடித்த இடம். அதுதான் ஆராவளி மலைத்தொடரில் ஏறும் இடங்களில் சிறந்தது. அந்த அருவியில் நீராடுவதும் அவருக்கு பேரானந்தம். அங்கிருந்து ராஜபுதன பாலைவனத்தில் வரும் மொகலாய படைகளை வேவு பார்ப்பதும் சுலபம் என்று ராணா நினைக்கிறார் என்றாள் சம்பக். அதை கேட்ட ரவிச்சந்த் நகைத்தான். நல்ல இடம், நல்ல இடம் என்று கூறவும் செய்தான் நகைப்பின் ஊடே. அதற்கு நகைப்பானேன்? சீறினாள் சம்பக். மொகலாயருக்கும் இப்பொழுது அந்த இடம் தெரியும். என்னை துரத்தி வந்த மொகலாய வீரர்களில் ஒருவனை கொன்றதும் மற்றவரை துரத்தியதும் இப்பொழுது மொகலாய வட்டாரங்களில் அக்பர் உட்பட சகலருக்கும் தெரிந்திருக்கும். அங்கு நாம் சென்றால் எதிரிகளின் பார்வையில் நிச்சயம் படுவோம் என்று விளக்கினான் ரவிச்சந்த். சரி, அது பற்றி சிந்தித்து பயனில்லை. ராணாவின் உத்தரவு அதுவானால் புறப்படுவோம் என்று சொல்லி அவள் தோளை வளைத்திருந்த தனது கையை எடுத்துவிட்டு பாறையிலிருந்து குதித்து சந்தரை நோக்கி நடந்து அதன் முதுகில் இருந்த கடிவாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மீது தாவி உட்கார்ந்தான். அதனைத் தொடர்ந்து சம்பக்கும் தனது புறவியில் ஏறிக்கொள்ளவே இரு புறவிகளும் மலையின் உயர்ந்த பகுதியை நோக்கி ஏறத் தொடங்கின. சிறிது தூரம் சென்றதும் நன்றாக அடர்ந்துவிட்ட காட்டு மரங்களின் ஊடே விரைந்தன. நீண்ட நேரம் இருவரும் மௌனமாகவே பயணம் செய்தனர். சுமார் 4 நாழிகை பயணத்திற்கு பிறகு சற்று திசை மாற்றி சம்பக் தனது புறவியை செலுத்தவே சுயநினைவு வரப்பெற்ற ரவிச்சந்த், இதல்லவே அருவிக்கு செல்லும் வழி என்றான். சம்பக் அவனை திரும்பி பார்க்காமல் முன்னால் தனது புறவியை செலுத்திய வண்ணம் சொன்னால், பழைய வழி அல்ல, ஆனால் இது குறுக்கு வழி என்று. இதனால் என்ன அனுகூலம் என்று வினவிய ரவிச்சந்த்
தனது புரவியை அவளுடைய புரவியின் பக்கத்தில் செலுத்தினான். இது சாதாரணமாக எல்லோரும் வரும் வணிகர் வழி அல்ல, இங்கு ராஜபுத்திர வீரர் கண்காணிப்பு கூட கிடையாது என்று சுட்டிக்காட்டினாள் சம்பக். இந்த வழி அத்தனை ரகசியமானதா? ஆம், கடுமையானது. ஆகையால் யாரும் வருவது கிடையாது. அப்படியா? ஆம், தவிர பழைய வழியில் போனால் அருவியை அடைய ஒரு நாள் ஆகும். இடையில் முன்பு போல் இளைப்பாற வேண்டியிருக்கும். இந்த வழி இந்த இரவிற்குள் அருவிக்கரைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சம்பக் தனக்குள் நகைத்து கொண்டாள். இரவில் தங்கினால் என்ன என்று கேட்டான் ரவிச்சந்த். அவன் குரலில் ஆவல் ஒலித்தது. இப்பொழுது உங்களுடன் தனியாய் இருக்கிறேன். வாசகத்தை முடிக்கவில்லை அவள். முன்பும் தான் அப்படி இருந்தாய் என்று சொன்னான் ரவிச்சந்த். இல்லை, அப்பொழுது பகவான் தாசும் இருந்தார். உங்கள் மீது குருவாலை வீச இப்பொழுது யாரும் இல்லையே என்று சொன்ன சம்பக் தனது சொற்களில் போலி வருத்தத்தை காட்டினாள். ரவிச்சந்த் சீற்றம் கொண்டான். உன்னை காத்துக்கொள்ள உன்னால் முடியாதா? காப்பாற்ற அந்த தடியன் வேண்டுமா என்று கேட்டான் சீற்றம் குரலிலும் ஒலிக்க. என்னை காப்பாற்றிக் கொள்ள என்னால் முடியும். உடன் வருவது வேறு யாராகவாவது இருந்தால் உங்களிடமிருந்து நான் மீள்வது கடினம் என்று கூறிவிட்டு திடீரென தனது புரவியின் கடிவாளத்தை இழுத்து அதன் வயிற்றில் தனது கால்களால் உதைத்து அதை பறக்க விட்டாள். ரவிச்சந்தும் தனது புரவியை முடுக்க இரு புரவிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக பாய்ந்து சென்றன. மலையின் குறுக்கு வழி மிக இடைஞ்சலாக இருந்தது. நெருங்கிய மரங்களின் தாழ்ந்த கிளைகள் தலையில் இடித்துவிடும் போல் இருந்தன. பாதையின் காட்டுப்பாறைகளில் கற்கள் குத்து குத்தாக இருந்தன. சம்பக்குக்கு அந்த பாதை பழக்கமாதலால் அவள் குனிந்து புரவி மேல் படுத்து புரவியை கற்களை தாண்ட வைத்து வேகமாக பயணம் செய்தாள். ரவிச்சந்துக்கு அந்த ஏற்பாடு எதுவும் தேவையில்லாதிருந்தது. சந்தர் தானே வேண்டிய இடங்களில் வளைத்தும் தாண்டியும் அதிவேகத்துடன் சென்றது. இப்படி அடுத்த 4 நாழிகை பயணத்துக்கு பிறகு இருவரும் அருவிக்கரையை அடைந்தனர். அடைந்ததும் அதிர்ச்சியுற்று நின்றனர். முதல் நாள் ராணாவை ரவிச்சந்த் சந்தித்த இடத்தில் ஒரு கூடாரம் இருந்தது. சுற்றிலும் மொகலாய வீரர்கள் காவல் புரிந்து கொண்டிருந்தனர். கூடார வாயிலில் ஒரு பெரிய பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. அருவிக்கரையின் மீது இருவரும் நின்ற சமயத்தில் சம்பக்கை பின்னால் வரும்படி சைகை செய்த ரவிச்சந்த் தனது புரவியையும் பின்னுக்கு நகர்த்தி மரக்கூட்டத்தின் இருளில் நின்று மொகலாயர் முகாமை உற்று நோக்கினான். அந்த சமயத்தில் கூடாரத்தில் இருந்து ஒரு வாலிபன் வெளியே வந்தான். அவன் முகத்தின் மீது கூடார வாயிலின் பந்தம் விழவே மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான் ரவிச்சந்த். அவன் அச்சத்துக்கும் எச்சரிக்கைக்கும் காரணம் தெரியாத சம்பக் அவர் யார் என்று விசாரித்தாள். சலீம், அக்பரின் மகன், மொகலாய இளவரசன், மகா அறிவுடையவன், ரசிகன் என்று அடைமொழிகளை அடுக்கினான் ரவிச்சந்த். அதே சமயத்தில் அருவிக்கரை ஓரமாக மலையில் ஏறி சம்பக்கும் ரவிச்சந்தும் மறைந்து நின்ற இடத்தை நோக்கி இளைய நவாப் சலீம் வந்தான். மண்மலர் அத்தியாயம் 23. காமவெறியும் கொலைவெறியும். மொகலாய இளவரசனான சலீம் அலட்சியமாக அந்த மலையில் ஏறி தானும் சம்பக்கும் இருந்த இடத்தை நோக்கி வந்ததை கண்ட ரவிச்சந்த் தனது புரவியை நன்றாக பின்னடைய செய்து சம்பக்கின் தோளை பிடித்து அவள் புரவியையும் பின்னுக்கு வருமாறு சைகை செய்தான். அவன் இஷ்டப்படி சம்பக் தனது புரவியை பின்னுக்கு நகர்த்திய சமயத்தில் அதன் கால் சற்று இடரவே மலையின் பெரிய கல்லொன்று பெயர்ந்து குதித்தெழுந்து அருவி மீது பாய்ந்து செல்லவே மலையில் ஏறி வந்த இளைய நவாப் சலீம் தனது நடையை ஒரு வினாடி நிறுத்தி சிறிது சிந்தித்துவிட்டு மேலும் நடந்து அருவியின் மேல்பாகத்துக்கு வந்ததும் சில வினாடிகள் அருவி கீழே பாய்ந்தோடும் அழகை பார்த்து கொண்டு ஒரு மரத்தின் மீது சாய்ந்து நின்றான். பிறகு மெல்ல அழைத்தான், ரவிச்சந்த் என்று. இளைய நவாப் இப்படி தன் பெயரை அழைப்பதை கேட்டதும் அதிர்ச்சிக்குள்ளான ரவிச்சந்த் முதலில் பதில் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தான். பிறகு தான் இருப்பது சலீமுக்கு தெரிந்துவிட்டதால்
மறைந்திருப்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்து மெல்ல புறவியிலிருந்து இறங்கி இளைய நவாப் இருந்த இடத்தை நோக்கி மெதுவாக நடந்து வந்து, நவாப் சலாம், நான் இருப்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று வினவினான் மெதுவாக. சலீம் உடனடியாக பதில் சொல்லவில்லை. தான் சாய்ந்து கொண்டிருந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து அருகே பாய்ந்து கொண்டிருந்த அருவி நீரின் அருகே லேசாக காலொன்றை நீட்டினான். காலின் மீது பாய்ந்த அருவி நீர் அவன் காலை இழுக்க முயன்றாலும் அவன் உட்கார்ந்திருந்த உறுதியின் காரணமாக இழுக்க முடியாததால் அந்த இரவு நேரத்தின் அமைதியை உஸ் என்ற தனது சப்தத்தால் கலைக்க தொடங்கியது. அப்படி அருவியில் காலை விட்ட இளைய நவாப் சந்தர் இருந்த மறைவிடத்தை நோக்கி கண்களை ஓட்டினான். பிறகு சொன்னான், நீ வரக்கூடிய இடம் இதுதான் என்று நினைத்தேன் என்று. ஏன் நவாப், இங்கு நான் அடிக்கடி வருவதில்லையே என்று வினவிக்கொண்டே இளைய நவாப் இருந்த இடத்தை அணுகிய ரவிச்சந்த் நவாப்புக்கு நன்றாக குனிந்து இன்னொரு முறை சலாம் செய்தான். சலீம் அந்த வணக்கத்தை தனது தலையசைப்பினால் ஏற்றுக்கொண்டு, இப்படி உட்கார் சந்தர் என்று தான் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் உட்கார கையால் சைகை செய்தான். இளைய நவாப்புக்கு பக்கத்தில் அடிமை எப்படி உட்கார முடியும் என்று கேட்ட ரவிச்சந்த் நவாப் அருகில் நின்று கொண்டே இருந்தான். இளைய நவாப் அவனை உட்கார கட்டாயப்படுத்தவில்லை. முதல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இரண்டாவது கேள்வியை தொடுத்து, ரவிச்சந்த், அவளும் உன்னுடன் வந்திருக்கிறாளா என்று இன்னொரு குண்டை தூக்கி போட்டான். யாரை சொல்கிறீர்கள் நவாப் என்று வினவினான் ரவிச்சந்த். வேறு யாரை, சம்பக்கைதான் என்று அவளை நீண்ட நாளாக தெரிந்தவன் போல் சொன்னான் சலீம். இப்படி அதிர்ச்சியின் மேல் அதிர்ச்சியை விளைவித்த சலீமை உற்று நோக்கிய ரவிச்சந்த், நவாப், இத்தனை விவரங்களை எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான். இளைய நவாப் சலீம் அத்தனை இருட்டிலும் புன்னகையை படியவிட்டு கொண்டான். நீ அனுப்பிய செய்தியின் மூலம்தான், வேறெப்படி தெரியும் எனக்கு என்று மெதுவாக பேசினான். உன் கடிதத்தில் நீ அவளை காதலிப்பதாகவும் அவளையும் ராணாவை வேவு பார்க்க உபயோகித்துக் கொள்வதாகவும் என் தந்தைக்கு அனுப்பிய கடிதத்தை தந்தை என்னிடம் கொடுத்தார். தனது தளவாடங்களை கொள்ளையடித்த விஷயத்தை கேட்டபோது, ரவிச்சந்த் இதையும் நமக்காகத்தான் செய்திருக்கிறான், அவன் மீது ராணாவுக்கு நம்பிக்கை விழுந்தால்தான் அவன் வேவு பார்க்க முடியும், வேவு பார்த்தால்தான் நமக்கு செய்தி அனுப்ப முடியும் என்று உனக்காக பரிந்து பேசினார் தந்தை என்ற சலீம் லேசாக நகைத்தான். ரவிச்சந்த் அதிர்ச்சியின் எல்லையை அடைந்தான். சலீம் சொல்லிக் கொண்டிருந்த இந்த பொய்யை சற்று எட்ட இருக்கும் சம்பக் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்பதும், தன் மீது அவளுக்கு வெறுப்பும் ராணாவுக்கு அவநம்பிக்கையும் உண்டாக்க வேறு எதுவும் தேவையில்லை என்பதும் புரிந்ததால் சலீம் மிக சாமர்த்தியமாக தன் மீது வஞ்சக வலை வீசுகிறான் என்பதையும் புரிந்து கொண்டதால் தனது முகத்தில் லேசாக சினத்தின் சாயையை படரவிட்டு கொண்டான். அத்துடன் சொன்னான், நான் எதுவும் செய்தியோ கடிதமோ அனுப்பவில்லையே நவாப் என்ற அவன் குரலில் ஆத்திரம் நன்றாக ஒலித்தது. சலீம் தனது இன்னொரு காலையும் நன்றாக அருவி நீரில் நீட்டிக்கொண்டான். நீ மறந்து விட்டாய் போலிருக்கிறது. உன் கடிதம் என் கூடாரத்தில் இருக்கிறது. வேண்டுமானால் இப்பொழுது கூட நீ பார்க்கலாம். சம்பக்கையும் அழைத்து வா, அவளும் பார்க்கட்டும். உன்னிடம் காதல் இருந்தால் உன்னை பற்றிய எதையும் அவள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். பரஸ்பர நம்பிக்கையில்தான் காதல் பிறக்கிறது. காதலுக்கு கண் கிடையாது. ஆகவே கடிதத்தில் எது இருந்தாலும் அவள் கண்ணில் படாது என்ற இளைய நவாப், ரவிச்சந்த், இந்த அருவிக்கரை காதலுக்கு சிறந்த இடம். ராணா பிரதாப் சிம்மனுக்கும் நமக்கும் சமாதானம் ஒரு நாள் ஏற்படும். அன்று முதல் நான் இங்கு வர தவறமாட்டேன் என்றும் அந்த அருவி ஸ்தலத்தை பாராட்டினான். சலீம் சரியான காமுகன் என்பதை உணர்ந்திருந்த ரவிச்சந்த் கவலைப்பட்டான். சலீம் தனது வீரர்களை கொண்டு சம்பக்கை வளைக்க முயன்றால் என்ன செய்வது என்று சிந்தித்தான். இந்த இளைய நவாப்பை இங்கிருந்தே அருவியில் உருட்டிவிட்டால் வேலை ஒருவிதமாக முடிந்துவிடுமே என்றும் எண்ணினான். அவன் எண்ணங்களை ஊகித்து கொண்ட இளைய நவாப், ரவிச்சந்த், நீ இஷ்டப்பட்டால் இப்படியே அருவியில் என்னை உருட்டிவிட்டு செல்லலாம். ஆனால் வீரர்கள் கொலையில் ஈடுபடுவது கிடையாது. தவிர சம்பக் எனது கூடாரத்துக்கு சென்று கொண்டிருக்கும் சமயத்தில்
உன் நினைப்பு உசிதமானதும் அல்ல என்று சொல்லி எழுந்து நின்றான். அப்படி அவன் எழுந்து நின்ற சமயத்தில் ரவிச்சந்த் இடையில் இருந்த வாள் 2 பலமான கைகளால் அகற்றப்பட்டது. அவன் கைகள் இரண்டும் அவனுக்கு பின்னால் வந்த 2 மொகலாய வீரர்களால் இழுத்து பிடிக்கப்பட்டன. அதே சமயத்தில் சம்பக்கின் புரவி மிக வேகமாக அருவிக்கரையில் இறங்கி கூடார பாதையை நோக்கி செல்வது காதில் விழுந்தது ரவிச்சந்துக்கு. அதற்கு பிறகு சலீம் ஏதோ சைகை செய்யவே அந்த மலைப்பகுதியில் பந்தங்கள் திடீரென பளிச்சிட்டன. அந்த காடெங்கும் தனக்கு பின்னால் மொகலாய வீரர்கள் நிரம்பியிருப்பதை கண்ட ரவிச்சந்த் சலீம் நல்ல முன்னேற்பாட்டுடனேயே அருவிக்கரைக்கு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். தவிர ராணாவின் வட்டாரத்தில் தன்னை காட்டிக் கொடுக்கும் மொகலாய ஒற்றன் இருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் அப்பொழுது வெறும் வீராப்பு பயனளிக்காது என்று தீர்மானித்து கீழே இறங்க தொடங்கிய சலீமை பின்தொடர்ந்தான். சலீம் தனது கூடாரத்தை அடைந்ததும் அதன் வாயிலில் புரவியில் உட்கார்ந்திருந்த சம்பக்கின் வடிவழகை தனது கண்களால் பருகினான். பிறகு ரவிச்சந்தை தன்னுடன் கூடாரத்துக்குள் வரும்படி சைகை காட்டி உள்ளே சென்றான். பிறகு ஒரு காவலனை விழித்து வாயிலில் இருக்கும் அழகியையும் அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். சலீம் கூடாரத்தின் உட்புறம் வழக்கம் போல் மிக அழகாகவும் அவன் இச்சைக்கு தகுந்தபடியும் இருந்தது. கூடாரத்தின் ஒரு மூலை 2 பட்டு திரை சேலைகளால் மறைக்கப்பட்டிருந்ததை கண்ட ரவிச்சந்த் அதற்கு அப்புறம் இளைய நவாபின் உல்லாச பஞ்சனை இருக்கும் என்பதை ஊகித்து கொண்டான். அந்த 2 திரைச்சீலைகளையும் லைலா மஜ்னு மற்றும் உமர் கய்யூபின் உல்லாச லீலைகள் பட்டு நூலால் நெய்யப்பட்டிருந்ததை கண்ட ரவிச்சந்த் சலீமின் காமத்தை நன்றாக புரிந்து கொண்டான். நவாப் உட்காரும் மஞ்சனத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பீங்கான் ஜாடியில் சிறந்த மது இருக்கும் என்பதும் அதை அருந்துதல் இன்பலோகத்துக்கு செல்லும் முதற்படி என்பதையும் அறிந்து கொண்டான். நவாப் தனது ஆசனத்தில் அமர்ந்து எட்ட இருந்த 2 மஞ்சனங்கள் ஒன்றில் ரவிச்சந்தை உட்காரச் சொன்னான். அடுத்து உள்ளே அழைத்து வரப்பட்ட சம்பக்கிற்கு எழுந்து தலை வணங்கி நீயும் அப்படி உட்காரலாம் என்று ரவிச்சந்துக்கு பக்கத்தில் இருந்த மஞ்சனத்தை சுட்டிக்காட்டினான். உட்கார அவசியமில்லை, சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் என்று சீறினாள் சம்பக். சொல்ல வேண்டியது ஏதுமில்லை, காண வேண்டியதுதான் இருக்கிறது. எனது அருமை நண்பர் எழுதின இந்த கடிதத்தை படியுங்கள் என்று கூறி தனது கச்சையில் இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து சம்பக்கிடம் நீட்டினான் சலீம். அந்த கடிதத்தை கையில் வாங்கி விளக்கொளியில் படித்த சம்பக்கின் முகம் சீற்றத்தால் குங்கும சிவப்பாக மாறியது. வரிகளில் ஓடிய கண்கள் கனலை கக்கின. உணர்ச்சி பெருக்கால் அவள் பெருமூச்சு விட்டதன் விளைவாக அவள் மார்பகங்கள் எழுந்து எழுந்து தாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த எழுச்சியையும் தாழ்ச்சியையும் இளைய நவாபின் கண்கள் பருகின. இளைய நவாப் தனது உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள தனது எதிரில் இருந்த மது கிண்ணத்தில் சிறிது மது ஊற்றி உறிஞ்சினான். உதடுகளை நாவால் தடவியும் விட்டு கொண்டான். பிறகு சம்பக்கின் துடிக்கும் உதடுகளை நோக்கி தமது கண்களை நாட்டினான். அவன் முகத்தில் காமவெறி ஏறியிருந்தது. ரவிச்சந்தின் இதயத்தில் கொலைவெறி துளிர்த்து கொண்டிருந்தது. மண்மலர் அத்தியாயம் 24. சலீமின் எண்ணமும் அதிர்ச்சியும். சலீம் வெகு திறமையுடன் தன் மீது சம்பக்குக்கு அவநம்பிக்கையை உண்டாக்கிவிட்டதை உணர்ந்த ரவிச்சந்த் இளைய நவாபின் மீது தனது கச்சையில் சதா மறைந்திருக்கும் நுண்ணிய குருவாளை எடுத்து வீச அந்த ஒரு கணமே போதுமென்றாலும் நவாபின் கண்கள் சம்பக்கின் அழகை பருக முற்பட்டதும் கொலையை தவிர அந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள வேறு வழியில்லை என்று நினைத்து சம்பக்கை நோக்கினான். சம்பக்கின் அழகிய உடலுக்கு நவாப் கூடாரத்தின் பட்டுச்சேலை ஒன்று பின்னால் நெளிந்து அவள் அழகை பன்மடங்கு அதிகமாக கூடார விளக்கில் காட்டியது. விளக்கு வீச்சு நேராக சம்பக்கின் மீது விழும்படி திருப்பப்பட்டிருந்ததால் பெருமூச்சில் எழுந்து தாழ்ந்த மார்பகங்களின் உறுதியான பரிமாணத்தை அது எடுத்து காட்டிற்று. இது நவாப் கண்களில் காமவெறி ஏற்றுவதை ரவிச்சந்த் கவனிக்க தவறவில்லை. அடுத்து நவாபின் கண்கள் சம்பக்கின் செவ்விய உதடுகளின் துடிப்பை ஊன்றி பார்த்ததால் நிலை குலைந்த ரவிச்சந்த், நவாப், நான் அந்த கடிதத்தை பார்க்கலாமா என்று கேட்டான்.
நவாபின் கண்கள் சம்பக்கின் செவ்விய உதடுகளில் பதிந்திருந்ததால் அவன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. பிறகு பதில் சொன்னபோது அதில் அலட்சியம் இருந்தது. தாராளமாக பார்க்கலாம், நீ எழுதியதுதானே என்று சர்வசாதாரணமாக சொன்னான். சம்பக், அதை ரவிச்சந்திடம் கொடு என்று சிபாரிசும் செய்தான். கடிதத்தை படித்ததால் சினம் ஏறியிருந்த சம்பக்கின் கண்கள் திரும்பி ஒரு முறை ரவிச்சந்தை கவனித்தன. இடது கையால் அலட்சியமாக அவனிடம் கடிதத்தை நீட்டிய சம்பக், உங்கள் அவமான சின்னத்தை நன்றாக பாருங்கள் என்றாள். கடிதத்தை கையில் வாங்கி கொண்ட ரவிச்சந்த் அதை விளக்கொளியில் படிக்க முயன்றான். வெளிச்சம் அங்கு சரியாக தெரியாததாலோ என்னவோ கூடாரத்தின் நடுவே வந்து கடிதத்தை ஊன்றி கவனித்தான். அந்த கையெழுத்து அவன் கையெழுத்துதான், சந்தேகமில்லை. அதில் கண்ட விஷயமும் அவன் எழுதியதுதான். ஆனால் அதை அவன் நவாப்புக்கு எழுதவில்லை. நவாப்புக்கு வணக்கம் செய்யாமல் மொட்டையாக யாரும் கடிதம் எழுத முடியாது. அதை அவன் எழுதியது பிருத்திவிராஜனுக்கு. அது எப்படியோ சலீமின் கைகளில் சிக்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதால் சிறிது நிதானத்துக்கு வந்தான். அந்த நிதானத்துடன் சலீமை நோக்கி, நவாப், தாங்கள் அவசர முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் என்றான். வாசகத்தை முடிக்காமலும் விட்டான். சலீமின் கண்கள் சம்பக்கின் முகத்தை விட்டு ரவிச்சந்தின் முகத்தை நோக்கின. இதில் முடிவுக்கு வர என்ன இருக்கிறது என்று வினவினான் இளைய நவாப். நவாப்புக்கு இப்படி கடிதம் எழுத முடியாது. முதலில் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுக்கு வணக்கம் தெரிவித்து அடுத்தபடி சக்கரவர்த்தியின் விருதுகளை கூறி கடிதம் துவங்க வேண்டும் என்றான் ரவிச்சந்த். சலீம் மெதுவாக நகைத்தான். ரவிச்சந்த், சாதாரண ராஜாங்க கடிதங்களுக்கு அந்த முறை சரி. ஒற்றன் அப்படி சாங்கோ பாங்கமாக எழுதுவது வழக்கமில்லை. ஒற்றனான உனக்கு இதை நான் சொல்ல அவசியமில்லை என்றும் சொன்னான் நகைப்பினூடே. இதை நான் எழுதவில்லை, இந்த கையெழுத்தும் என்னுடையதல்ல என்றான் ரவிச்சந்த். உன் கையெழுத்து உனக்கு புரியாதிருக்கலாம், ஆனால் சம்பக்கை கேட்போமே, இது யார் கையெழுத்து என்று. இதில் சொல்லியுள்ள விஷயங்கள், அதாவது ராணா தற்சமயம் உறையும் மறைவிடம், உள்ள தளவாடங்களின் எண்ணிக்கை, அடுத்து ராணா என்ன செய்யலாம் என்ற ஊகம் ஆகியவை சரிதானா என்பதையும் சம்பக் சொல்லட்டும். சம்பக் எதை சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள தயார் என்ற சலீமின் காம கண்கள் மீண்டும் சம்பக்கை நோக்கி சென்றன. இளைய நவாப் தன்னை சரியான இக்கட்டில் மாட்டி வைத்து விட்டதையும் சம்பக்கின் மனநிலையை பேதலிக்க செய்துவிட்டதையும் உணர்ந்தான் ரவிச்சந்த். ஆகவே சம்பக்கை நோக்கி, இளைய நவாப்பின் வார்த்தைகளை நீ நம்புகிறாயா என்று வினவினான். சம்பக்கின் கண்கள் கனலை கக்கின. வேறு யார் வார்த்தையை நம்புவது? உங்கள் வார்த்தையையா? நாட்டின் துரோகியை நம்புவதை விட எதிரியை நம்பலாமே என்று கசப்பு நன்றாக கலந்த சொற்களை ஆத்திரத்துடன் கொட்டினாள் சம்பக். இனிமேல் சொற்களால் பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ரவிச்சந்த், சரி நவாப், இது நான் எழுதியதாகவே இருக்கட்டும். இதனால் உங்களுக்கு என்ன பயன்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியாதது எதையும் நான் சொல்லவில்லையே என்றான். ஆம் என்று ஒப்புக்கொண்ட சலீம், நீ சக்கரவர்த்திக்கு புரிந்து வரும் சேவைகளுக்கு பரிசு உண்டு. உனக்கு ராஜபுதனத்தின் முக்கிய பகுதியை கூட கொடுக்கலாம். ஏன், மேவார் ராணா முறியடிக்கப்பட்ட பின்பு மேவாரே உனக்கு கிடைக்கலாம் என்று தூபம் போட்ட சலீம், இன்று நீ இங்கு வந்ததற்கு, இந்த அழகியை என்னிடம் கொண்டு வந்து விட்டதற்கு ஏதாவது ஒரு பரிசை கேள் என்றான். நிச்சயமாக தருவீர்களா? ரவிச்சந்தின் குரலில் பணிவும் ஆவலும் இருந்தது. அதை கவனித்த சம்பக் அவனை பூராவுமாக வெறுத்தாள். இத்தகைய ஒரு அற்பனிடமா நான் என் மனதை பறிகொடுத்தேன் என்று எண்ணி ஏங்கினாள். அந்த சமயத்தில் ரவிச்சந்த் சம்பக்கை திரும்பி நோக்கினான். அவன் கண்களில் ஏதோ செய்தி இருந்தது. ஓரளவு புரிந்தது அவளுக்கு. சாதாரண சமயமாய் இருந்தால் அதை புரிந்து கொண்டு செயல்பட்டிருப்பாள். ஆனால் உள்ளம் எரிமலையாக இருந்ததால் அவன் கண்களை சரியாக சந்திக்கவில்லை அவள். ஆகவே ரவிச்சந்த் கையில் கடிதத்துடன் சலீமை நோக்கி நடந்தபோது இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை அவள். ரவிச்சந்த் அவள் மனநிலையை புரிந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவளை எப்படியாவது இந்த கூடாரத்திலிருந்து தப்ப வைத்து விட வேண்டும் என்ற உறுதியுடன் இளைய நவாப்பிடம் சென்று
அவரை நோக்கி குனிந்து, நவாப், நான் ஒற்றன் என்பதை இவ்வளவு பகிரங்கமாக அவளிடம் தெரிவித்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று முணுமுணுத்தான். வேறு வழியில்லை. சலீமும் முணுமுணுத்து, அவள் என்னிடம் வசப்பட்டதும் உன்னை விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறேன் என்றான். சம்பக்கின் காதில் சொற்கள் தெளிவாக விழ ரவிச்சந்த் இளைய நவாப்பை நன்றாக நெருங்கி, நவாப், எனக்கு ஒரு பரிசு தருவதாக சொன்னீர்களே என்றான். ஆமாம். அப்படியானால் அதன் பெயரை சொல்லுங்கள். சலீம் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன்பு ரவிச்சந்தின் இடையிலிருந்த மெல்லிய குருவால் இளைய நவாப்பின் மார்பின் சதையை ருசி பார்க்க தொடங்கியது. நவாப், அசைய வேண்டாம். சிறிது அசைந்தாலும் உங்களை மேலுலகத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று கூறி திடீரென சலீமை ஆசனத்திலிருந்து தரையில் மெதுவாக தள்ளினான். அவன் கையில் இருந்த மெல்லிய குருவால் மேலும் இளைய நவாப்பின் மார்பில் புதைந்தது. அந்த நிலையிலும் சலீமின் கண்களில் பீதி எதுவும் இல்லை. லேசாக நகைக்கவும் செய்தான். சற்று திரும்பி பார் ரவிச்சந்த் என்றும் சொன்னான். அழுந்திய கத்தியை எடுக்காமலே பாதி பார்வையை சலீமின் மீது இருத்தி மீதி பார்வையை சம்பக் இருந்த இடத்தில் செலுத்தினான். சம்பக் இரு முகலாய வீரர்களுக்கிடையே தத்தளித்து கொண்டிருந்தாள். ரவிச்சந்தின் பார்வை சற்று திரும்பியதும் படுத்த நிலையில் தனது கால்களை ரவிச்சந்தின் வயிற்றில் உதைத்த சலீம் சரேலென எழுந்து நின்றான். நின்றவன் காவலரை அழைக்கவில்லை. அழைக்க அவசியமில்லை. ரவிச்சந்தின் குருவால் சலீமின் கைகளுக்கு மாறியிருந்தது. சலீம் சொன்னான் தனது வீரர்களை நோக்கி, அவளை அருவிக்கரையில் செம்பக மரத்தடியில் படுக்க வையுங்கள். சிறிது நேரத்தில் நான் வருகிறேன் என்று. காவலர்கள் சம்பக்கை இழுத்துச் சென்றனர். சலீம் மீண்டும் மஞ்சத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டான். இப்பொழுது சொல்கிறேன் அது என்ன என்பதை என்று துவங்கிய சலீமின் சொற்கள் வாயில் உறைந்து போயின. அவன் கண்கள் கூடார வாயிலை பிரமிப்புடனும் அச்சத்துடனும் நோக்கின.